எப்போவுமே நம்ம வீட்டில் உளுந்து வடை பருப்பு வடைன்னு பண்ணுறது பதிலாக இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சாதம் வச்சு ஒரு வடை பண்ணியிருக்கேன். இது நம்ம வீட்டில் டக்குன்னு ஒரு கெஸ்ட்டு வந்தால் கூட எதுவுமே ஊற வைக்க தேவையில்லை. நம்ம வீட்டில் வைக்கிற சாதத்தை வச்சு இதை பண்ணலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நான் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கப் அளவுக்கு சாதம் எடுத்து நல்லா நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சி எடுத்திருக்கேன். இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இது கூட குட்டி குட்டியாக கட் பண்ண வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, இப்போ தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சமாக பெருஞ்சீரகமும் கொஞ்சமாக மஞ்சள் தூள், மிளகாய் தூள், லாஸ்ட்டாக கொஞ்சமாக பெருங்காய பவுடர் போட்டு நல்லா கலந்துட்டு இது கூட ஃபஸ்ட்டு நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு போட்டிருக்கேன். அதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ எனக்கு கையில் கொஞ்சம் ஒட்டுறது போல் இருந்துச்சு, அதனால் திருப்பியும் ஒரு அரை டீஸ்பூன் கூட பச்சரிசி மாவு போட்டு நல்லா கலந்து விட்டு வடை மாவு பக்குவத்துக்கு கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வடையாக தட்டிக்க வேண்டியது தான். இதை நம்ம வடை தட்டுறது போல் உள்ளங்கையில் வச்சு தட்டி சென்டரில் ஒரு ஓட்டை போட்டு எடுத்தாச்சுன்னா சூப்பரான வடைங்க ரெடி ஆயிடுச்சு. இப்போ கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டு ஆயில் சூடாக இருந்தால் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வடைங்களை ஒன்று ஒன்றா போட்டு அப்படி திருப்பி திருப்பி போட்டு வெந்ததும் எடுத்தாச்சுன்னா சூப்பரான ஒரு சாதம் வடை வீட்டிலே ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீட்டு பசங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். அதனால் நாங்கள் எங்கள் வீட்டில் அடிக்கடி இதை பண்ணுறோம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.